பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பரலோகத்தில் ஆரவாரம் இட்டது யார்? திரளான ஜனக்கூட்டம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எவைகள் சத்தியமும் நீதியுமானவைகள்? கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எவைகள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று திரளான ஜனக்கூட்டம் பரலோகத்தில் ஆரவாரமிட்டனர்? இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் கர்த்தருக்கே உரியது என்று. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. கர்த்தர் யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார்? மகா வேசிக்கு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. தன் வேசித்தனத்தினால் மகா வேசி எதை கெடுத்தாள்? பூமியை கெடுத்தாள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. தம்முடைய டேசுக்காக மகா வேசியினிடத்தில் கர்த்தர் பழி வாங்கினார். தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் மறுபடியும் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. எது என்றென்றைக்கும் எழும்புகிறது? மகா வேசியினுடைய புகை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. வணக்கமாய் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டவர்கள் யார்? இருபத்து மூப்பர்களும் 4 ஜீவன்களும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் என்ன சொல்லி வணக்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொண்டனர்? ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்கிற சத்தம் எங்கிருந்து பிறந்தது? சிங்காசனத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. அல்லேலூயா டேஸ் தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற சத்தம் எவைகளைப் போல் இருந்தது?
திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. நாம் டேஸ் களி கூர்ந்து அவருக்கு டேஸ் செலுத்த கடவோம். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஆட்டுக்குட்டியானவருடைய டேஸ் வந்தது. கலியாணம் வந்தது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. தன்னை ஆயத்தம் பண்ணியது யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிக்கு அளிக்கப்பட்டது எது? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தரிக்கும் மெல்லிய வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. எங்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. இவைகள் தேவனுடைய டேஸ் வசனங்கள் என்று ஒரு சத்தம் யோவானுடனே சொன்னது. தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. யாரை வணங்கும்படி யோவான் அவனுடைய பாதத்தில் விழுந்தான்? இயேசுவை குறித்து சாட்சியிட்ட ஒரு ஊழியக்காரனை வணங்கும்படி. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. இப்படி செய்யாதபடிக்கு பார், தேவனை தொழுதுகொள். யார் யாரிடம் கூறியது? ஊழியக்காரன் ஒருவன் யோவானிடம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. எது தீர்க்கதரிசியின் ஆவியாய் இருக்கிறது? இயேசுவை பற்றின சாட்சி. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. யோவான் டேஸ் திறந்திருக்க கண்டார்? பரலோகம் திறந்திருக்க கண்டார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25. உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர் யார்? ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் டேஸ் நியாயந்தீர்த்து டேஸ் பண்ணுகிறார்?
நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 27. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரின் கண்கள் எதை போல் இருந்தன? அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. யாருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன? வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரின் சிரசின் மேல். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் எதை தரித்திருந்தார்? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸுக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் கிரீடத்தில் எழுதியிருந்தது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கே அன்றி. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. யாருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே? வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரின் நாமம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 32. வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவர்கள் யார்? பரலோகத்திலுள்ள சேனைகள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி யாருக்கு பின் சென்றார்கள்? வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கு பின் சென்றார்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 34. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரின் வாயிலிருந்து புறப்படுவது எது? கூர்மையான பட்டயம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. டேஸ் வெட்டும்படிக்கு தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம் உடையவரின் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபம் எது? மது உள்ள ஆலை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. மது உள்ள ஆலையை மிதிக்கிறவர் யார்? வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருப்பவர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. தேவனுடைய வார்த்தை என்னும் நாமமுடையவர் எதால் அரசாளுவார்? இருப்பு கோலால். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரின் வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்த நாமம் என்ன? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. சூரியனில் நின்றது யார்? ஒரு தூதன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 41. மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் யார் யாரிடம் கூறியது? சூரியனில் நின்ற தூதன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து
வெளிப்படுத்தல் 19:17-18. கேள்வி எண் 42. எவர்கள் எல்லாருடைய மாம்சத்தை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள் என்று தூதன் பறவைகளை கூப்பிட்டான். ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், குதிரைகள் மற்றும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர். வெளிப்படுத்தல் 19:18. கேள்வி 43. சூரியனில் நின்ற தூதன் மிகுந்த சத்தத்தோடே பறவைகளை கூப்பிட்டான். சரியா தவறா என கூறுக. சரி. வெளிப்படுத்தல் 19 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி 44. வெள்ளை குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வந்தவர்கள் யார்? மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும். வெளிப்படுத்தல் 19 வசனம். கேள்வி எண் 45. எது பிடிக்கப்பட்டது? மிருகம் பிடிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 19 20 வசனம். கேள்வி 46. மிருகத்தோட கூட பிடிக்கப்பட்டது யார்? கள்ள தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் 19 20 வசனம். கேள்வி 47. கள்ள தீர்க்கதரிசி எவர்களை மோசம் போக்கினான்? மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும். வெளிப்படுத்தல் 19 20 வசனம். கேள்வி 48. கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டவர்கள் யார்? மிருகம் கள்ள தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் 19 20 வசனம். கேள்வி 49. மாம்சத்தினால் டேஸ் யாவும் திருப்தி அடைந்தன. பறவைகள் யாவும். வெளிப்படுத்தல் 19 21 வசனம். கேள்வி எண் 50. எதினால் அநேகர் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டனர்? மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால். வெளிப்படுத்தல் 19 20. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். காட் பிளஸ் யூ.